பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு கடை மசாலா வடை, டீ கடை மசாலா வடை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வீட்டிலையே செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா 1.5 அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஒரு கேஜி அளவுக்கு கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலுசாக இருக்கிறதா வாங்கினோம்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பின்ன மேலே நல்லா க்ரீனிஷாக இருக்கணும். ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சுனாக்கா அது முத்தந்தான் இருக்கும். இப்படி பச்சையாக வாங்கினோம்னாக்கா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதில் தண்ணி விட்றாப்புல வாங்கணும். பாருங்கள், அப்படி வாங்கிட்டு நல்லா கொஞ்சம் பொடியை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கிடலாம் நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பை நல்லா இப்படி ஒன்றும் பாதையமாக அரைச்சாச்சு. அதில் ஒரு பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சேம் டைம்ஸ் அந்த நறுக்கி வச்சு அந்த முட்டைக்கோசையும் இதில் பொடியாக நறுக்கி வச்சுன்னு சேர்த்துடலாம். பாருங்கள், நான் அந்த கேபேஜ் ஃபுல்லாக சேர்த்துட்டேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பின்ன மல்லிச்செடி சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கனாக்கா நான் இஞ்சி பூண்டு ஈக்குவலாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுறேன். ஓகேவா? இப்போ உப்புத்தூள் சேர்த்துக்கிடலாம். இது இந்த டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ உப்பு சேர்த்துடணும். பச்சை மிளகா நான் அந்த பருப்போடவே அரைச்சிட்டேன். குழந்தைங்க இருக்காங்க, வாயில் கிடைக்குன்றதுனால இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ சைடு பை சைடு நான் எண்ணெய் கொஞ்சம் காய வச்சுக்கிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தவா வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றி விட்ருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடலைப்பருப்பும் கேபேஜ் முட்டைக்கோசையும் மிக்ஸ் பண்ணது நாம் இப்போ வடையாக தட்டி போட்டுடலாம். மெத்துக்காக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வெந்துச்சுனாக்கா அருமையாக வெந்துடும். எண்ணெய் எல்லாம் குடிக்காது. கொஞ்சம் போட்டு கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டுக்கிடலாம். இப்போ போட்ட வடையை கொஞ்சம் ஒன்றா கொஞ்சம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது சீக்கிரமும் வெந்துடும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வேக விடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வடை அந்த மீடியம் ஃப்ளேமில் அருமையாக வெந்துன்னு இருக்குது. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனந்தமே எடுத்துடலாம். ரொம்ப தீய வேண்டாம். அது அந்த ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கிறதுனால அது நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முட்டைக்கோஸ் மசாலா வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேபேஜ் வடை இது ரோட்டு கடை வடை, டீ கடையில் செய்வாங்க, ரோட்டு கடையில் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பார்த்திங்கனாக்கா இதை நம்ம வீட்லேயே ஈஸியாக ரோட்டு கடை மசாலா வடை செஞ்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.